ஹே டேஸ் வெல்கம் பேக் டு பவி தி கோட்ஹில் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்ளிக் சார்ட் தாங்க பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த சார்ட்டிங் அல்காரிதம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நாம் எதெல்லாம் தான் பார்ப்போம்னா பேசிக்காக வந்து பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், தென் வந்து செலெக்ஷன் சார்ட், இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்ருப்போம். ஆமாங்களா? இப்போ கேட்குற அமேசான், தென் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட்டு, பெரிய எம்என்சி கம்பெனிஸில் கேட்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலான்னா சைக்ளிக் சார்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான அல்காரிதம். ஓகேங்களா? இப்போது நம்ம சைக்ளிக் சார்ட் வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமாங்களா? ஃபஸ்ட் கொஷின் வந்து நமக்கு ஒரு அரே கொடுத்துட்றாங்க. அந்த அரே எப்படி இருந்தால் நம்ம சைக்ளிக் சார்ட் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வென் வி அப்ளை சைக்ளிக் சார்ட். ஓகேங்களா? வென் வி அப்ளை சைக்ளிக் சார்ட் அந்த கொஷினுக்கு ஆன்சர் கேட்டிங்கன்னா ஒரு ரேஞ்ச் 0 to n அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஓகேங்களா? இப்போது 0 to n சம்திங் ஒரு ரேஞ்சில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது பபிள் சார்ட் ஆகட்டும், இன்சர்ஷன், செலெக்ஷன் சார்ட்கெல்லாம் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? எப்படி மிஸ் மேட்ச் ஆகிருந்தாலும் அது வந்து சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த அல்காரிதமோட யூசஸ் அந்த மாதிரி. பட் ஆனால் சைக்ளிக் சார்ட் எப்படி இருக்கணும்னா ஒரு ரேஞ்சில் இருக்கணும். ஒன்றா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் இருக்கணும், அல்லது 1லேருந்து n வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டார்டிங் வேல்யூஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னும் போது மட்டும்தான் நம்ம சைக்ளிக் சார்ட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது இந்த கொஷனுக்கு வந்துருச்சு, எப்படி நம்ம சைக்ளிக் சார்ட் அப்ளை பண்ணுறது? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான அல்காரிதம், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அல்காரிதம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு அரே இருக்குது. எப்படி வச்சுக்கலான்னா 1 to n வச்சுக்கோங்க. ரேஞ்ச் வந்து 1 to nல இருக்குது. அப்போது என்ன நடக்கும்? 1 சார்ட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா? ஒரு அந்த ரேஞ்சில் இருக்கணும். நடுவில் எந்த எலமெண்ட்ஸும் மிஸ் ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறதா வந்து நம்ம சைக்ளிக் சார்ட் வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ 1லேருந்து சம்திங் n வேல்யூஸ், n வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம். நான் இங்கே வந்து 5 வரைக்கும் எடுத்திருக்கேன். தென் இப்போது இதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ். ஆமாங்களா? இப்போது இந்த ரேஞ்சில் தான் கம்பல்சரி இருக்கணும் போது நமக்கு என்ன தெரியும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2 இருக்கும். செகண்ட் இண்டெக்ஸில் 3 இருக்கும். தேர்ட் இண்டெக்ஸில் 4 இருக்கும். ஃபோர்த் இண்டெக்ஸில் 5 இருக்கும். ஆமாங்களா? இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? இல்லை. இது வந்து நார்மலான லாஜிக். ஓகேங்களா? இப்போ 0th இண்டெக்ஸில் 1 இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 2, செகண்ட் இண்டெக்ஸில் 3, தேர்ட் இண்டெக்ஸில் 4, ஃபோர்த் இண்டெக்ஸில் 5, இந்த மாதிரி ஃபிஃப்த் இண்டெக்ஸில் 6, இந்த மாதிரி போய்ட்டுருக்கும். ஆமாங்களா? இதெல்லாம் இண்டெக்ஸு, இதெல்லாம் வேல்யூ. இது வந்து நார்மலான ஒரு ஸ்டஃப். ஓகேங்களா? தென் இது வந்து 1 to n. இப்போ நம்ம 0 to n வரைக்கும் ரேஞ்சில் இருக்கக்கூடியது பார்த்தா எப்படி வரும்? 0 1 2 3 4 இப்படி தான் அரே வேல்யூஸ் இருக்கும் சார்ட் ஆனாடி. ஓகேங்களா? அப்போது 0th இண்டெக்ஸில் 0 இருப்பாங்க, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 1 இருப்பாங்க, 2ல் 2, தென் 3ல் 3, தென் ஃபோர்த் இண்டெக்ஸில் 4. ஆமாங்களா? ஆஸ்ஏஎம்எஸ் அப்படியே இருப்பாங்க. அப்போது இங்கே வந்து 0க்கு 0, 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4. ஓகேங்களா? இப்படி தான் வந்து வேல்யூஸ் அசைன் ஆகும். ஆமாங்களா? இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ அதுக்காக எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதுகிறேன். ஒரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அன்சார்ட்டடாக இருக்குது, பட் ஆனால் ரேஞ்ச் வந்து 1 to n வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரியணுன்னா 0 to n வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 0 to n வரைக்கும் இருக்குது. எப்படி இருக்குன்னா அன்சார்ட்டடாக 3 1 0 5 4 இப்படி இருக்க ஒரு அரே. இது வந்து 0 to nன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்றான். ஆமாங்களா? ரேஞ்ச் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும்? இப்போ இண்டெக்ஸ் வந்து இது 0 1 2 3 4. இப்போ 0 to nனா இப்போ 0th இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து என்ன தான் இருக்கணும்னு தெரியும்? 0 தான் இருக்கணும்னு தெரியும். ஆமாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ பாயிண்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணும். இப்போ அரே ஆஃப் 5ல் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அரே ஆஃப் 5ல் வந்து 3 இருக்குன்னா இந்த 3 வேல்யூவோட கரெக்ட் இண்டெக்ஸ் என்னன்னா 3a தான்.
ஆமாங்களா? ஏன்னா வந்து இது வந்து 0 to n தானே இருக்குது. இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதோட கரெக்ட் இண்டெக்ஸும் என்னென்னா 3 தான். அப்போது இதோட கரெக்ட் இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 தான். அந்த வேல்யூவே தான் அதோட இண்டெக்ஸும். ஆமாங்களா? அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஸ்வாப் பண்ணுறேன். எதையும் ஸ்வாப் பண்ணுறேன்னா இந்த கரெக்ட் இண்டெக்ஸ்க்கும் ஐ வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ 3 1 0 5 4 இருக்காங்க. என் ஐ இங்கே இருக்குது. இதோட கரெக்ட் இண்டெக்ஸ் நமக்கு தெரியும் 0 1 2 3 4 3 தான். இது வந்து கரெக்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்வாப் பண்ணணும். அப்போது எப்படி ஆகும்? 5 1 0 3 4 இப்படி மாறிடுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது வந்து ஸ்வாப் ஆனாட்டி எகெயின் வந்து ஐ வந்து எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸ்வாப் பண்ணாட்டி தென் எப்போ தான் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டான இண்டெக்ஸில் இருக்கும்போது தான் நம்ம ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ ஐ வந்து எகெயின் இங்கே தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா 5ஓட கரெக்ட் இண்டெக்ஸ் என்ன? சாரி 2 மிஸ் பண்ணிட்டோம். சாரி, இந்த 5க்கு பதிலாக இங்கே 2ன்னு மாற்றிக்கோங்க. சாரி, நான் 2 மிஸ் பண்ணிட்டேன். நடுவில் எந்த வேல்யூஸும் மிஸ் ஆகக்கூடாது. 0 1 2 3 4 0 to 4 வச்சுருக்கேன். இந்த இடத்துல இங்கே 2 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாரி. தென் இப்போ 2ஓட கரெக்ட் இண்டெக்ஸ் கேட்டிங்கன்னா 2வே தான். ஆமாங்களா? அப்போது இந்த கரெக்ட் இண்டெக்ஸ் வந்து 2. இப்போ இதையும் ஸ்வாப் பண்ணுறோம். அப்போது 0 இங்கே வந்துடுவாங்க. 1 தென் 2 3 4 எகெயின் என்னோடய ஐ எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என் ஐயோட வேல்யூவும் அதோட கரெக்டான இண்டெக்ஸில் தான் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஐயோட வேல்யூ என்ன? இங்கே வந்து 0க்கான இண்டெக்ஸ் என்ன? 0வே தான் கரெக்ட் இண்டெக்ஸ். அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ வந்து இது கரெக்ட் பொசிஷனில் இருக்குது. நான் இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ வந்து ஐயை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஐ பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணுறேன். இப்போது 0 1 2 3 4 என்னோடய ஐ இங்கே இருக்காங்க. ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1 வந்து கரெக்டான இண்டெக்ஸ் 1லேயே தான் இருக்குது. ஆமாங்களா? அப்போது இப்போ கரெக்டாக இருக்குது. தென் எகெயின் நான் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போகிறோம். மறுபடியும் இங்கே செக் பண்ணுவாங்களா? இப்போ 2 செகண்ட் இண்டெக்ஸ்லேயே தான் இருக்கணும். கரெக்டாக இருக்குது. எகெயின் ஐயை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே. தென் இங்கே வந்து 3 தான் என்னோடய வேல்யூ. என்னோடய இண்டெக்ஸும் 3ஆக தான் இருக்கணும். கரெக்டாக தான் இருக்குது. நான் அதனால ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேங்களா? இப்போ 4 இண்டெக்ஸும் கரெக்டாக தான் இருக்குது. தென் வந்து ஐ வந்து எது வரைக்கும் போகும்னா ஐ லெஸ் தென் array.length வரைக்கும். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு டைமும் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? எப்போ வந்து அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அதோட கரெக்ட் இண்டெக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அப்போ மட்டும்தான் நம்ம ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் அப்படி இல்லைன்னா ஸ்வாப் பண்ணிவிட்டு நம்ம எகெயின் வந்து அந்த இடத்துலையே தான் ஐ பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறுபடியும் அந்த வேல்யூ இப்போ பாயிண்ட் பண்ணனால புதுசாக ஒரு வேல்யூ வந்திருக்கு. இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 3 2 ஸ்வாப் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த இடத்துல 2 இருக்குது. இப்போ நான் ஐயை மூவ் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் மறுபடியும் இந்த 2 வந்து கரெக்டான இண்டெக்ஸில் இருக்கான்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதில்ல. அப்போது ஸ்வாப் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வேறு வேல்யூஸ் இருக்கலாம், இல்லை கரெக்டான வேல்யூ கூட இருக்கலாம். மேபி நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம யோசிப்போம். அப்போது இந்த 2வையும் நம்ம செக் பண்ணுறோம். இந்த இடத்தையும் நம்ம ஸ்வாப் பண்ண இடத்தையும் செக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இல்லைன்னா ஸ்வாப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல தான் பாயிண்ட் ஆகிட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா ஐயை வந்து மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் சைக்கிளிக் சார்ட். எதுக்குன்னா 0 to n. இப்போது நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு 1 to n ரேஞ்சுக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு இதை மட்டும் மாற்றினா போதும். நீங்கள் அதை வந்து ட்ரேஸ் பண்ணி உங்கள் பென் நோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிட்டு கூட பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து பேசிக்கான ஸ்டெப். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இங்கேயே எழுதுகிறேன். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ப்ரோக்ராம் தான். நீங்கள் ASAMS அப்படியே போடுங்க. கண்டிப்பாக வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா கண்டிப்பாக ரன் ஆகிடும். நோ இஷ்யூஸ். வாங்க பார்க்கலாம். என்னென்னா எப்படி வச்சுக்கலான்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
பப்ளிக் கிளாஸ் என்ன சார்ட், சைக்ளிக் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. ஓகேங்களா, நான் வந்து இங்கே ஒரு அரே கொடுக்குறேன். நாம் இந்த இடத்துல வந்து 0 to nk வந்து நம்ம கோடிங் எழுதலாம். இன்டீஜர் அரே வந்து சம்திங் நீங்கள் ஒரு அரே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், பட் நடுவில் எந்த வேல்யூஸும் மிஸ் ஆகக்கூடாது. எப்படின்னு 0 3 2 5 4 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 0 1 2 3 4 5 ஓகேங்களா, எல்லா வேல்யூஸும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து மிஸ் பண்ணி போட்டுறாதீங்க. தென் இன்டீஜர் அரே வாங்கியாச்சு. இப்போ நான் என்ன கால் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னா சார்ட்டுன்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சார்ட்டுன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து எதை பாஸ் பண்ண போகிறோன்னா அரேவை பாஸ் பண்ணுறேன். இதை பாஸ் பண்ணி முடிச்சாட்டி தென் வந்து system டாட் அவுட் டாட் print ln. ஓகேங்களா, print lnல இந்த அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இருக்குது. அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் இங்கன்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏஆர்ஆர். ஓகேங்களா, நீங்கள் ஆஸ்எம்எஸ் இப்படியே போடுங்க. இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் print lnல எஸ் மட்டும் கேபிட்டல். ஓகேங்களா, இங்கே நான் எழுதியிருக்கிறதுமே நான் அந்த மாதிரி தான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். என்ன ஃபங்க்ஷனு, சார்ட். அப்போது இதில் வந்து நம்ம அரேவை ஸ்வாப் தான் பண்ணுற மொழி, இதில் வேறு ரிட்டன் டைப் எதுவுமே இல்லை. அப்போது நம்ம ஸ்டாட்டிக் ரிட்டன் டைப் வந்து வாய்டுன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். தென் வந்து சார்ட் என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டீஜர் அரேவை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐ பாயிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அரேஸில் இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஐயை வச்சு தான் நம்ம பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஐயை வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிடுறோம். int I equal to 0. ஓகே, தென் while எது வரைக்கும் இங்கே வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஃபார் லூப் யூஸ் பண்ணால் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து மேண்டேட்ரி. அப்போது ஒவ்வொரு டைமும் முடிஞ்சாட்டி அது வந்து ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும். பட் ஆனால் நமக்கு அப்படி தேவையில்லை. எப்போனா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஐ இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அப்போது while I less than array dot length வரைக்கும் மட்டும் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும், ஆஸ்எம்எஸ். இப்போ நம்ம int கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அது என்னென்னா அரே ஆஃப் ஐ தான் வந்து அந்த கரெக்டான வேல்யூ அந்த இண்டெக்ஸ் வச்சு சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே எங்கே எழுதுறான், இங்கே எழுதுகிறேன். ஓகே, இப்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, என்ன பண்ணுவோன்னா 1 2 0 3ன்னு வச்சுக்கோங்க. 0 1 2 3 வரைக்கும் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் 1 செக் பண்ணுறேன்னா இந்த 1 வந்து எங்கே இருக்கணும்னா 0 1 இங்கே இருக்கணும். ஆமாங்களா, அப்போது இந்த கரெக்டான இண்டெக்ஸ் என்ன 1. ஓகேங்களா, அப்போது இதுக்கு வந்து கரெக்டான இண்டெக்ஸ் வந்து இந்த வேல்யூவே தான் அதோட கரெக்டான இண்டெக்ஸ். ஆமாங்களா, இப்போ 1 இருக்குன்னா 1ஓட கரெக்டான இண்டெக்ஸ் கேட்டிங்கன்னா இந்த வேல்யூவே தான். இந்த வேல்யூன்றது என்னென்னா அரே ஆஃப் ஐ. அது இப்போ அரே ஆஃப் 0ல் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அதோட கரெக்டான இண்டெக்ஸ். அப்போது அரே ஆஃப் ஐ என்னவோ அதுதான் கரெக்ட். ஓகேங்களா, இப்போது தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதையும் செக் பண்ண போகிறோன்னா இப்போது இந்த அரே ஆஃப் ஐயில் அரே ஆஃப் 0ல் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இந்த அரே ஆஃப் கரெக்டில் இந்த 1 வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த கரெக்டில் இருக்கணும். இந்த வேல்யூ வந்து எங்கே இருக்கணும்னா இங்கே இருக்கணும். இந்த இண்டெக்ஸில் இருக்கணுமா, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட்டு. கொஞ்சம் இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க.
அதாவது இந்த ஒன்னுன்ற வேல்யூவோட கரெக்ட் இண்டெக்ஸ் கேட்டிங்கன்னா இந்த 1 தான். ஆமாங்களா? அப்போது அரே ஆஃப் ஐயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் அரே ஆஃப் கரெக்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு என்னென்னா கரெக்டாக இருக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய 1 வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கரெக்ட். அப்படி இல்லை அப்படின்னும் போது என்னென்னா ஸ்வாப் பண்ணணும். ஆமாங்களா? இப்போது இந்த இடத்துல காமனாக யோசிச்சிங்கன்னா அரே ஆஃப் ஐ. ஆமாங்களா? இது என்ன வேல்யூ? இந்த எந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்? அரே ஆஃப் கரெக்ட். ஏன்னா இதோட கரெக்டான வேல்யூ என்னென்னா 1. இந்த வேல்யூ வந்து இங்கே ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். இப்போ இது ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது இஃப் அரே ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் கரெக்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப்புக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து தனியாக எழுதிக்கிட்டாலும் சரி, நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்லேயே சார்ட்டிங் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். இல்லைனா இங்கே கூட நீங்கள் எழுதிக்கலாம், நோ இஷ்யூஸ். 3 lines ஆஃப் கோட் தான். int temp equal to array of I, then array of I equal to array of correct, then array of correct equal to array of correct equal to temp. ஓகேங்களா? இவ்வளோ தான். இது வந்து நம்ம ஸ்வாப்பிங்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்த ப்ரோக்ராம் தான் அரே கான்செப்டில். இல்லை நீங்கள் இது ஒரு தனி மெத்தடாக கூட நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்லலாம் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இது க்ளோஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ இஃப் கண்டிஷன் முடிஞ்சிச்சு. நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லை எல்ஸ் வந்து என்ன? எல்ஸ் என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணுங்கள். இப்போ தான் சொன்னோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாட் ஈக்குவலாக இருந்தால் ஸ்வாப் பண்ணுறோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதில்ல. அதுவே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஐயை மூவ் பண்ணிடுறோம். ஆமாங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 0 வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஐயை மூவ் பண்ணுறோம். இங்கேயும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஃபஸ்ட் இருந்தாங்க, அதனால தான் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஆமாங்களா? அப்போது ஓகேங்களா? அப்போ எல்ஸ் கண்டிஷனில் சிம்பிளாக ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சுது. இந்த மெத்தடு சார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. இதிலலாம் ஸ்வாப் ஆகிட்டு தென் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 0லேருந்து 5 வரைக்கும். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா 0 1 2 3 4 5. ஓகேங்களா? அவ்வளோதான் அவுட்புட். இப்போ அதுவே நீங்கள் இப்போ 0 to n வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போது நம்ம 1 to 0ல் இல்லாமல் இப்போ 1 to nக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சிம்பிள் தான். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இப்போது 1 to என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 2 3 4 5 இப்படி இருக்கும். 0th இண்டெக்ஸில் 1 இருப்பாங்க, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2 இருப்பாங்க. அப்போது இந்த வேல்யூ இப்போது இப்போ எப்படி சொல்லிட்டு, இப்போ 2 1 3 4 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0. இப்போ இந்த வேல்யூ நம்ம பார்ப்போம். சேமஸ் இங்கேயே செக் பண்ணுங்கள். இப்போ இந்த 2ஓட கரெக்ட் இண்டெக்ஸ் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 2 - 1. 2 - 1 என்ன? 1. சாரி, 2 + 1 ஒரே நிமிஷம். 1 2 3 4 5 0 1. ஓகே. இப்போ 2 - 1 இந்த வேல்யூ இப்போ கரெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? 0th 1, ஃபஸ்ட்டில் 2, செகண்டில் 3 இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இண்டெக்ஸ், இதெல்லாம் வேல்யூ. அப்போது இந்த வேல்யூக்கான கரெக்ட் இண்டெக்ஸ் கேட்டிங்கன்னா இந்த வேல்யூ -1. ஆமாங்களா? அது மட்டும்தானே சேஞ்ச் ஆகும். இங்கே என்னென்னா அந்த வேல்யூவே தான் கரெக்ட். அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், இங்கே வந்து ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதுவே 1ஓட கரெக்ட் இண்டெக்ஸ் கேட்டிங்கன்னா 1 - 1. 1 வந்து எங்கே இருப்பாங்கன்னா 0th இண்டெக்ஸில் தான் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ரேஞ்சு 1 to n. அப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸே 0 தான். அப்போ அங்கே தான் வந்து 1 இருப்பாங்க. அப்போது இதுலேயே வந்து நீங்கள் என்னென்னா இங்கே இன்ட்டு கரெக்ட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐன்னு போட்டிருக்கோம். இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு -1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அரே ஆஃப் ஐ -1 இந்த ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரேஞ்ச் 1 to nக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 2 லீட் கோட் ப்ராப்ளம் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அது வந்து அமேசான்
மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் இந்த மாதிரி இன்டர்வியூ அதில் கேட்ட இன்டர்வியூ கொஷின்ஸ் தான். ஒன்று வந்து என்னென்னா லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 268. ஓகேங்களா? 268ல் ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர்னு சொல்லியிருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரே நிமிஷங்க. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 3204 இப்படி இருக்குது ஒரு அரே 3204. இப்போது இது வந்து பார்த்தா அவங்களே கொஷினில் சொல்லிடுவாங்க என்னென்னா ரேஞ்ச் வந்து 0 to n 1 to nன்னு சொல்லி லீட் கோட் ப்ராப்ளம்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேசிக்காக சொல்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம சார்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், நீங்கள் வந்து அந்த அல்காரிதம் எப்படி இதை வந்து ஆன்சர் போடுறதுன்றதை நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இதில் 0லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. அப்போ 0 1 2 3 4 இதுதான் கரெக்டான வேல்யூ. பட் ஆனால் இங்கே எது இல்லை, 1 இல்லை. அப்போ எனக்கு அவுட்புட் வந்து 1 வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சைக்ளிக் சார்ட் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஒரு 2-3 லைன்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கொஷின் கேட்டால் சரி ஓகே. இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மிஸ்ஸிங் நம்பர் ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இல்லை இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நான் கொஷின் நம்பர் மட்டும் சொல்கிறேன். என்னென்னா லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 448. ஓகேங்களா? இந்த கொஷினும் நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இதை நீங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே. அவ்வளோதாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம லேப்லேயோ வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ரன் பண்ணி காட்டலன்னு சொல்லி யோசிக்காதீங்க. எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி சொன்னேன். எனக்கு இருக்க ஃபெசிலிட்டிஸ் மூலிமா உங்களுக்கு நான் எவ்வளோ என்னோடய பெஸ்ட்டை தர முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை, சீ சூன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சைக்ளிக் சார்ட் பேஸ் பண்ணி நிறைய கூகுள் அமேசான் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸ்டே டியூன். டாட்டா பை பை.